எஸ்ஏபிசி என்கிற தனியார் மின் உற்பத்தி நிலையத்துடன் கைகோர்த்து தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஊழல் நடவடிக்கையில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ள தமிழ்நாடு மின்துறை பொறியாளர்கள் அமைப்பின் தலைவர் காந்தி, மின்சார கட்டணத்தை மேலும் 11,212 கோடி ரூபாய்க்கு உயர்த்துவதற்கு திட்டமிடும் ஒழுங்குமுறை ஆணையத்தின் நடவடிக்கை முறையற்றது என குற்றம் சாட்டியுள்ளார். எஸ்சிபிசி பவர் லிமிடெட் இவங்க 2098 ஒப்பந்தம் போட்டாங்க. நாங்கள் 98 1,534 கோடி ரூபாய் மூலதனத்தில் 500 மெகாவாட்டை போடுறேன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணலை. இவங்க என்ன செஞ்சாங்க? இவங்க செஞ்சிருக்கிற ஃப்ராடுக்கு துணை போனது இந்த ஒழுங்குமுறை ஆணையம். இதை மக்கள் மத்தியில் வச்சா பெரிய பிரச்சனை வருங்கிறதுனால இவங்க மக்கள் மத்தியில் வைக்காமலே ரொம்ப ரகசியமாகவே இதை பற்றி இந்த மனு மீதான விசாரணையை நடத்திட்டாங்க. இன்னைய வரைக்கும் விசாரணை 40 ஹியரிங் நடந்திருக்கு. முறைகேடாக ஒழுங்கில்லாத வழியில் இந்த மனு மீது விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இதனுடைய ஒப்பந்த காலத்திற்குள்ளாக இந்த இழப்பு என்பது 11,000 கோடி ரூபாய் கூடுதல் கட்டணமாக, சாதாரண கட்டணமாக இல்லை, ஏற்கனவே என்ன கட்டணம் இருக்கோ அதை விட கூடுதல் கட்டணமாக மக்கள் தலையில் சுமத்தப் போகிறார்கள். இந்த எஸ்சிபிசி நிறுவனத்தினால தமிழ்நாடு மக்களுக்கு எந்த லாபமும் கிடையாது.